ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹெவன் ஆரா சேனல். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரெண்டோட கொஞ்சம் வெளியில் போகிறேன். ஆக்சுவலாக நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போகணும், அப்படியே கூட வாங்க அப்படின்னோடனே சரி ஓகே, நம்மளும் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ட்ராவல் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் என்னோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டு போகிறப்பே வந்து கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி, அதை அப்படியே வீடியோஸ் எடுத்தோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதை பார்த்துட்டே வாங்க, அடுத்து எங்கே போயிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். போகிற வழியிலே அப்படியே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு, அதையும் அப்படியே கேப்சர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இங்கே ரொம்பவே வந்து பவர்ஃபுல், ப்ரே பண்ணிப்போம். ஸோ இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ எடுத்துட்டோம். அப்படியே போயிட்டு இருந்தோமா, அடுத்து வந்து நாங்கள் டவுனுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். ஸோ அதனோட காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு பேங்க்குக்கு போகிறோம். ஃப்ரெண்டு வந்து பேங்க்கில் கொஞ்சம் டெபாசிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டைமுக்குள்ளே போகணும், இல்லைனா வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால அடிச்சு பிடிச்சி ஓட்டிகிட்டு போய் கரெக்ட் டைம் கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஃப்ரெண்டு வந்து பேங்க்கில் உள்ளே டெபாசிட் பண்ணிட்டுருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே வெளில வெயிட் பண்ணிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா நான் ஒரு டிரைவராக தான் கூட போனேன். நான் செல்ஃபிஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க முடிச்சுட்டு ஃபைனலி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேங்க் போனோம். போயிட்டு அங்கேயும் அவங்களோட ஒர்க் முடிச்சிட்டாங்க. நான் கூட ஜஸ்ட் வெயிட் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டே இருந்தப்போ வந்து சரி ஓகே, நம்ம எதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி பார்த்து நிறுத்தினோம். நான் வந்து எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஏன்னா வீட்டில் வந்து பரோட்டா சாப்பிட்டு வந்துட்டேன். அதாவது கடையிலேருந்து வாங்கி வீட்டில் வச்சு நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா. ஸோ அதனால் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா சாப்பிடல. ஒரு மொஜிட்டா மட்டும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஆல்ரெடி சாப்பிடல. ஸோ அதனால் அவங்க ஒரு காஃபி, சாண்ட்விச் இதை ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்க. ஃபைனலி அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே எதுவும் கிளம்பிட்டோம். அங்கே வீடியோஸ் சரியாக கொஞ்சம் எடுக்க முடியல, ஓரளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ எந்தளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் கவர் பண்ணோம். ஏன்னா புதுசாக இருக்கிறதுனால வந்துட்டு எனி டைம் வந்து கேமரா வச்சு வீடியோஸ் எடுக்க முடியல. கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் வீட்டில் ஆக்சுவலாக ஃப்ரீயாக இருக்கேன்ல, அதனால் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா உடனே "தோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். அப்படி தான் இங்கேயும் வந்தேன்.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து கிளம்பி அப்படியே வழக்கம் போல வந்து அப்படியே நேச்சர ரசிச்சுட்டு, ட்ரைவ் பண்ணிட்டே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இது மாரி இதுக்கு மேல நான் ஒவ்வொரு பிளேஸஸ் வந்து கண்டிப்பா நான் போவேன். போறப்ப நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றேன், பார்க்குறேன்றத கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது நான் வந்து டெய்லி லைஃப்ல நான் என்ன ஒரு சின்ன சின்ன இடமா இருந்தாலும் சரி, நான் எங்க போறேன், நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்றத தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.